அடுத்த விருதுக்கு தயாரான அமரன் திரைப்படம். இந்த டைம் சாதாரண விருது கிடையாது. உலக சினிமாவே அதிரப் போகிற விருது அமரன் திரைப்படத்துக்கு கிடைக்கப் போகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அமரன் திரைப்படம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டது. ஸோ தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் மற்ற ஸ்டேட்லையும் அதிகமாக பேசப்படும் படமாக இருந்தது. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 304 கோடிக்கு மேலே வசூல் வேட்டை அடைந்ததுக்கு இது வரைக்கும் அஃபிஷியலாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேபி இதை விட அதிகமான கலெக்ஷன் இருந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கலெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த திரைப்படத்தால் மக்கள் மத்தியில் அமரன் அதாவது முகுந்தன் அவர்களுக்கு மரியாதை அதிகரித்திருக்கு. இப்போ என்ன மேட்டர்னா இந்த திரைப்படத்துக்கு அடுத்தடுத்து தேசிய விருதுகள் கிடைத்து கொண்டு வருகிறது. முக்கியமாக சென்னையில் நடந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட அமரன் திரைப்படத்துக்கு சாய் பல்லவிக்காக விருதுகள் கொடுத்திருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்புவதற்கான முயற்சியில் திரு கமல்ஹாசன் அவர்கள் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான காரணம் என்னன்னா அமரன் திரைப்படத்தை வெளிநாடுகளில் ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான் இருக்காங்களாம். ஸோ இதை ஜனவரி அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மாதம் அமரன் திரைப்படம் வெளிநாடுகள் ரிலீஸ் ஆக போகிறது. அப்படி வெளிநாடுகள் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு இந்த திரைப்படம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பல விருதுகள் வென்றுவிட்டால் இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய மார்க்கெட் கிரியேட் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ கமல்ஹாசன் அவர்கள் பிளான் பண்ணி அதனால் அமரன் திரைப்படத்துக்கு விருதுகள் கிடைத்தால் அது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயமா மாறப்போகிறது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன்